ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே 5-6 கொஸ்டின் கொடுத்துரு 5-6 கொஸ்டின் என்னது இந்த ரேங்க் நல்டி தியர ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ரேங்க் நல்டி தியரத்துக்கு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமைன் ஸ்பேஸினோட டைமென்ஷன் ஃபைனைட்டாக இருக்கும். கோடொமைன் ஸ்பேஸினோட டைமென்ஷன் ஃபைனைட் வரலாம், இன்ஃபைனைட் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா இது சம் ஆஃப் இதனோட டைமென்ஷன் சம் ஆஃப் 2 நம்பராக இதெல்லாம் யூனிக்காக தான் எழுத முடியும். ஒரு கிவன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டிமென்ஷன் ஆஃப் சம் ஆஃப் 2 நம்பராக எழுதலாம். சரிதானே? அதில் ஒரு நம்பரை இமேஜ் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன், இன்னொரு நம்பரு கர்னல் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் யூனிக்காக தான். ஒரு டீக்கும் டீ பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கலாம். நிறைய டீ கூட ஒரே மாதிரி எழுதலாம். பட் கிவன் டீக்கு யூனிக்காக எழுத முடியும். சம் ஆஃப் 2 நம்பராக எழுதலாம். இது ஓகேவா? இது ரேங்க் நல்டி தியரம் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணி தான் இத்தனை ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். 5-6 ப்ராப்ளம் கொடுத்தேன். 6 ப்ராப்ளத்துக்கான டைமும் கொடுத்தேன். 6 ப்ராப்ளம்லாம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போ எது சரி தப்புன்னு பார்க்கலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி போட்டுருந்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. 5 நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோ. பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ டிக் அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, டஸ் தேர் எக்ஸிஸ்ட் a linear transformation T going from R3 to R4? R3 to R4 such that சரி, முதல்ல நான் எது ட்ரூ ஃபால்ஸ்னு டிக் அடிச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஆறுதல் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். சரியா? ஓகே. இப்போ இது வருமானு கேள்வி கேட்டுக்கிறேன். வராது, வராது, வரும், வராது, வரும், வரும்னா எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்தா போகிறோம். இது வராது. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். தப்பா ரைட்டா சரியான கொடுத்து வச்சுக்கிறேன். சரி தானே? ஓகே. வந்து எல்லாமே கரெக்டா? ஒன்று தப்பா ஆயிடுச்சு. யாருது எல்லாமே கரெக்டு? எல்லாமே கரெக்ட். ஆன்லைனில் எல்லாமே கரெக்டா? சூப்பர். வரலையா? 5th கன்ஃபியூஷன். சரி, ஓகே. இப்போ அது கிளாரிட்டி எப்படின்னு பார்த்துக்கலாம். Does there exist a linear transformation R3 to R4 such that dimension image space-உம் kernel space-உம் சேமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. சப்போஸ் அப்படி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா பை ரேங்க் நல்டி தியரம் பிரகாரம் டிமைன் ஸ்பேஸ் என்னது? V ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் T பிளஸ் நல்லிட்டி. நல்லிட்டினா இமேஜ் ஸ்பேஸினுடைய நான் இது இங்கே சொல்லி வச்சுக்கிறேன் பாரு. ஓகே. அப்போ டொமைன் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் 3. நான் வெக்டர் ஸ்பேஸ் சொன்னாங்க ஓவர் R தான், வேறு எதாவது ஃபீல்டாக தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். ரேங்க் ஆஃப் டீனா இமேஜ் ஆஃப் டீயும் இதுவும் ரெண்டு சேமாக இருக்குன்னா அப்போ இது ரேங்க் ஆஃப் டீனா இதுவும் ரேங்க் ஆஃப் டி தான். ரேங்க் நல்லிட்டின்றது ஒரு நம்பர், நான் நெகட்டிவ் இன்டீஜர். 0 1 2 3 அப்படி தான் வரும். சரியா? அப்போ 2 டைம்ஸ் ஆகிடும். கரெக்டா? அப்போ 3 ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் டி. இப்போ இந்த ரேங்க் ஆஃப் டிக்கு 0 போட்டால் 3 0 ஆகிடும். ரேங்க் ஆஃப் டிக்கு 1 போட்டால் 1 2 3ன்னு போட்டால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஆகிடும், ஈவன் நம்பர் ஆகிடும். அப்போ 3 வந்து என்ன ஆகிடுது? ஈவன் நம்பர் ஆகிடுது. ஆனால் 3 வந்து என்னது? ஆட் நம்பர். அப்போ அந்த மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 3 வந்து ஈவன் நம்பர் நீங்கள் அக்ரி பண்ணும். கரெக்டாக தானே? அப்போ 3 வந்து ஈவன் நம்பர். அப்போ யூனிவர்சல் ஃபேக்டர் 3 வந்து ஆட் நம்பர். ஸோ அதுக்கு வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன அர்த்தம்? அதனால் ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸ் பிரகாரம் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் R3லேருந்து R4க்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. R4 போட்டோன்னா R3 to R4 தானே? அந்த கண்டிஷன் உள்ள மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. வேற கண்டிஷனுக்கு வரலாம், பட் இந்த கண்டிஷனுக்கு வராது. ஓகே, கிளியரா? கொஸ்டின் ஆன்லைன்ல? சரி, அடுத்தது ரெண்டாவது. Does there exist a linear transformation T going from R5 to R3 such that dimension of image of T equal to 2 and dimension of kernel of T equal to 2? ரேங்க் நல்டி தியரம் பிரகாரம் என்னது? 5 ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 என்ன ஆயிடுச்சு? இது நாட்டிக்கல். ஒரு சைடு 5 ஒரு சைடு 4 வருது. அப்போ இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகிற மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா? ஓகே. ஆன்லைனில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். சரி, மூணாவது. Does there exist a linear transformation R6 to R6? இமேஜும் கர்னலும் சேமா வர மாதிரி. இமேஜ் வந்து கோடொமைன்ல சப்ஸ்பேஸ், கர்னல் வந்து டொமைன்ல சப்ஸ்பேஸ். ஆனால் ரெண்டுமே ஒரே ஸ்பேஸ் தான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வர மாதிரி உன்னால் ஒரு லீனியர் மேப் கொடுத்தா போதும்.
சரிதானே? கொடுத்தா டஸ் தேர் எக்ஸிஸ்ட் தான் கேட்றேன். A1 A2 A3 A4 A5 A6 this is equal to A4 A5 A6 0 0 0 இப்படி கொடுக்குறேன். அப்ப T R6ல இருந்து ஒரு எலிமெண்ட் இந்த ஃபார்மேட்ல இருக்கும், 6 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அதனுடைய அவுட்புட் என்ன வருது? 3 கோஆர்டினேட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், மீதி 3 கோஆர்டினேட் கண்டிப்பா 0வா இருக்கும். அப்ப இதனுடைய இமேஜ் ஸ்பேஸ் என்னது? இது ஒண்ணு Rல வேரி ஆகுது. அப்ப இது R வரும் R வரும் R வரும். ஒரு 3 டைமென்ஷன் கார்டினாலிட்டிக்கு வரும். கரெக்ட்டா தானே? அப்ப இமேஜ் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் என்னது? 3. நல் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் என்னது? இமேஜ் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் 3னா இது டொமைன் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் 6 3. அப்ப இது என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் சப்ராக்ட் பண்ண என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். கரெக்ட்டா தானே? நல் ஸ்பேஸ் 3 தான். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இமேஜ் ஸ்பேஸ் 3 தான், நல் ஸ்பேஸ் 3 தான். ஆனா நான் என்ன கேட்றேன்? இமேஜ் ஆஃப் டீயும் கர்னல் ஆஃப் டீயும் சேமான்னு கேக்குறேன். இமேஜ் ஆஃப் டி வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அப்ப இதனுடைய இது என்னது? இதுதான் அந்த என்ன சொல்ல வர x y z 0 0 0 0 இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி வரும். என்னுடைய கர்னல் யாரு? கர்னல் ஆஃப் டி என்ன மீனிங்? A1 A2 A6 such that என்ன ப்ராப்பர்ட்டி அதுக்கு? T of A1 A2 and so on A6 equal to 0. 0னா 0, 0, 0, R வாட்டி பண்ணோம். அப்ப இது மேப் பிரகாரம் என்னது? A4 A5 A6 0, 0, 0 இப்படி போட்டுருப்போம். கரெக்டாப்பா? this is equal to 0, 0, 0, 0 இப்படி போடுவோம். அப்படின்னா A4 0 A5 0 A6 0. அப்ப இந்த கலெக்ஷன் என்ன ஆயிடும்? A1 A2 A3 0 0 0 இப்படி மாறும். such that A1 A2 A3 ரியல் நம்பர் ஆயிடும். இதுவும் ஃபர்ஸ்ட் 3 கோஆர்டினேட் வரும், இதுவும் ஃபர்ஸ்ட் 3 கோஆர்டினேட் வரும். ரெண்டே வேரியபிள் தான். ஆர்ல வேரி பண்ணும்போது இது ஆர் மொத்தம் கவர் பண்ணும், இது ஆர்ல வேரி ஆகுது, இது ஆர்ல வேரி, இது ஆர்ல வேரி ஆகுது, இது ஆர்ல வேரி ஆகுது. அப்ப ரெண்டு கர்னல் இமேஜ் என்னது? சேம் தான். சரியா? ஓகேவா? ஆனா இது வந்து இப்ப 7ஆ இருந்தா அந்த மாதிரி வருமா? வருமா? வரவே வராது. ஏன்னா இது ரெண்டும் சேமா வந்தது அப்படின்னாக்கா ரேங்க் பிளஸ் ரேங்க் ஆயிடும், 2 டைம்ஸ் ரேங்க் ஆயிடும். இந்த பக்கம் வருது ஆட் நம்பர். கரெக்டா தானே? அப்ப ஆட் டைமென்ஷனுக்கு உன்னால ரேங்க் ஆஃப் டீயும் நல்லிட்டியும் சேமா வர மாதிரியும் இல்ல இமேஜ் டீயும் கர்னல் டீயும் சேமா வர மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எழுத முடியாது. ஆனா ஈவனா தான் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஈவன் டைமென்ஷன்ல பாதி பேசிஸ் வச்சுக்கிட்டு பாதி பேசிஸ் 0 கொடுக்கலாம். ஈவன் டைமென்ஷன்ல ஆல்வேஸ் கொடுக்க முடியும். சொல்றது புரியுதா? ஈவன் டைமென்ஷன்ல ஆல்வேஸ் பாசிபிள். இமேஜ் ஆஃப் டீயும் கர்னல் ஆஃப் டீயும் செட் ரெண்டு டொமைனும் கோடொமைன் சேமா தான் இப்படி கொடுக்கலாம். ஆனா டொமைனும் கோடொமைனும் வேற வேற. ஆனா இது வந்து ஈவனா இருந்தது அப்படின்னாக்கா அப்ப என்ன கொடுக்கலாம்? டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் டீயும் டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டீயும் ஒண்ணா கொடுக்கலாம். எப்படின்னாக்கா ஒரு படம் சொல்றேன் பாரு. இப்ப லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு தியரி படிச்சிருப்பேன். டீக்கு E1 E2 and so on En. This goes to some W1 W2 and so on Wn. இங்க டொமைன்ல பேசிஸும் கோடொமைன்ல ஒரு n எலிமெண்ட் கொடுத்தா யூனிக் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதை வச்சு அவ்வளவு ப்ராப்ளம் வரும் தியரியில. என்ன சொல்ல வரேன்னாக்கா, என்ன தியரி அதுனாக்கா, T வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் Vல இருந்து Wக்கு போகுது. V வந்து ஃபைனைட் டைமென்ஷனா இருந்தது அப்படின்னாக்கா இங்க n எலிமெண்ட் பேசிஸ்ல இருந்தா இங்க ஏதாவது n எலிமெண்ட் எடுத்துக்கிட்டியா அசைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து நான் ஒரு வெக்டர் ஸ்பேஸ், எங்கிட்ட n எலிமெண்ட் இருக்குது பேசிஸ்ல. இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்தது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். ஸோ உங்களில் ஒரு n பீப்புள் தரீங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிற பேசிஸ் அந்த n பீப்புளுக்கு அசைன் பண்ற மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமான்னு உங்களுக்கு இருந்து ஒரு ஆள் கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன சொல்லனா, கொடுக்க முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த தியரி. அது ஒரு தேரம் உங்களுக்கு அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உள்ள வரும். ஸோ அது நிறைய ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்ணுவேன். அதை ஒருவேளை நீ என்ன பார்க்கலனாலும் இதுதான் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? டொமைன் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனா இருந்து கோடொமைன் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் ஃபைனைட்டா இல்லை என்ன எதை வேணாலும் இருக்கலாம், எதனா இருந்துட்டு போட்டோம்.
இங்க டொமைன் டைமென்ஷன் அந்த பேசிஸ்ல n எலிமெண்ட், இங்க வந்து ஏதோ n எலிமெண்ட். அது சம்டைம்ஸ் பேசிஸா கூட வரலாம், இல்ல பேசிஸ் இல்லாம கூட போலாம். சொல்றது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? இது லீனியர் இண்டிபெண்டண்டா இருக்கலாம், இல்ல டிபெண்டண்டா இருக்கலாம், இல்ல இதனுடைய ஸ்கேலர் மல்டிபிளா இருக்கலாம், எல்லா எலிமெண்ட்டும் ஒண்ணா கூட கொடுக்கலாம். தெரியாது. விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஆனா இது பேசிஸா இருக்கணும். அப்ப இது ஃபிக்ஸ்டு பேசிஸ்ல இருந்து இங்க ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு n எலிமெண்ட்டுக்கு E1 goes to W1, E2 goes to W2 அசைன் பண்ற மாதிரி லீனியர் மேப் எக்ஸிஸ்ட் ஆகுமானாக்கா ஆன்சர் எஸ். அது போல எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும்னாக்கா ஒன்னே ஒன்று தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஆன்லைன்ல கிளியரா? நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிளியரா பாரு. ரேங்க் நல்டி தேர்றதுக்கு அடுத்தபடியா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தேரம். அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உனக்கு டக்குன்னு அப்ஸ்ட்ராக்டா ஏதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னா தெரியாது. அப்ப அந்த டைம்ல டொமைன் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் இல்ல ஒரு பேசிஸ் உன் கையில கிடைச்சுங்கன்னா போறோம். அந்த பேசிஸ் வச்சு யூனிக்கா அசைன் பண்ணிக்கினே வந்துடலாம். ஓகேவா? இது போல எத்தனை பண்ண முடியும்னா ஒன்னே ஒன்று தான் பண்ண முடியும். மறுபடியும் நீங்க வேற பேசிஸ் மாத்தி இதே எலிமெண்ட் வச்சனா அது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? அதே போல இதை மாத்தி வேற ஏதோ ஒரு n எலிமெண்ட் வச்சுன்னா அதே இந்த கலெக்ஷன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலும் அது வேற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப क्वेश्चन என்ன? இங்க ஃபிக்ஸ்டு இங்க ஃபிக்ஸ்டு, ஆனா நெசசரிலி பேசிஸா இருக்கும். அப்படி இருந்தா அது யூனிக் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேசிஸ் அங்கே இல்லைன்னா பண்ண முடியாது. அது லீனியர் மேப்பா வரணும்னு அவசியம் கிடையாது. இஸ் இட் ஓகே ஆன்லைன்? சரி, ஓகே. இப்போ எப்படி இதுல சொல்ல வர போறேன்னாக்கா ஈவன் டைமென்ஷன் வச்சுக்கிட்டேன். டைமென்ஷன் ஆஃப் A ஈக்குவல் டு ஈவன். ஈவனா இருந்தா பாதி ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாதி ஆடு பாதி ஈவனுக்கு பிரிச்சுக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோம்? ஈவனா இருந்தா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் ஆஃப் டீயும் நல்லிட்டியும் சேமா வர மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். கரெக்டு தானே? கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா இந்த n எலிமெண்ட் இங்க இருக்கிற ஏதோ அந்த n எலிமெண்ட்ல பாதி, அப்ப n/2 எலிமெண்ட் வரும். இந்த n/2 எலிமெண்ட் இங்க இருக்கிற n/2 லீனியர் இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட் கொடுத்தா போறோம். ஓகேவா? மீதி இருக்கிற n/2 எலிமெண்ட் இங்க இருக்கிற 0 கொடுத்துட்டா போறோம். இது எல்லாமே 0க்கு போயிடும். அத இந்த n/2க்கு அப்புறம் வர எலிமெண்ட் எல்லாமே 0க்கு அசைன் ஆகும். அப்படின்னா என்னன்னா இந்த W1 W2 இங்க இருக்குது இல்லையா, WK + 1 அது எல்லாமே ஒன்னா கூட வரலாம். நாங்க கோடொமைன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது, எப்படி ஒன்னாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ உனக்கு ஈவனா கேட்டாங்கன்னா ரெண்டா வடிச்சு போட்டுறணும். பாதி வந்து 17 இது லீனியர் இண்டிபெண்டண்டா இருக்கு. அப்பதான் ரேங்க் வந்து n வரும். ஏன்னா ஸ்பேன் பண்ணணும் இல்லையா, அதை வச்சு இமேஜ் ஸ்பேஸ் வச்சு இமேஜ் ஆஃப் டீனா என்ன, அதனுடைய அவுட்புட் தானே ஸ்பேன் பண்ணும். அப்ப ரேங்க் வந்து உனக்கு இதுல பாதி வரும்னா n/2 வரணும்னாக்கா n/2 எலிமெண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் கொடுத்தீங்க, அதை ஸ்பேன் பண்ணி n/2 ஒரு இமேஜ். இது n/2 எலிமெண்ட் எல்லாமே கர்னலுக்கு போயிடும். அப்ப கர்னலுடைய டைமென்ஷன் n/2, இமேஜ் ஸ்பேஸ்னுடைய டைமென்ஷன் n/2, n/2 + n/2 என்ன வரும்? n வந்துடும். கரெக்ட் தானே? என்ன எப்போ 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க என்ன எப்போ 2 டிவைட் பண்ணோம்? டிவைட் ஆகும். என்ன ஆடா இருந்தா டிவைட் ஆகுது. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். பேசிக்ஸ் வெரி கிளியரா இருக்கணும். சரியா? இப்போ அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடலாம். அதனால ஈவன்ல ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? நேற்று யாரோ அர்ச்சுனா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஆள் வரலையா? புரிஞ்சுதா இன்னைக்கு அது? ஆமா சார். அப்ப நேத்து நம்ம போட்ட எக்ஸாம்பிள் அப்படிதான் t(x(y) = y0 போட்டிருந்தேன். ஆமா, அது ஒரு ஸ்பெஷல் இது. பட் இந்த மாதிரி ஜென்ரலா பண்ணலாம். என்ன ஈவனா தான் பண்ணலாம். பட் ஆடா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. டொமைன் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட்டா இருந்தா. சரியா? ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது? does there exist a 1-1 linear transformation image of T? 1-1னா கர்னல்ல சிங்கிள்டன் 0. அப்ப கர்னல் ஸ்பேஸ்னுடைய டைமென்ஷன் 1, இமேஜ் ஸ்பேஸ்னுடைய டைமென்ஷன் 4. ஆனா டொமைன் ஸ்பேஸ் பை ரேங்க் நல்டி தியரம் பிரகாரம் என்னது? 3 4 0 3 = 4ன்னு வருது. அப்ப என்ன கிடையாது? கான்ட்ராடிக்ட் ஆகுது. சரிதானே? அப்ப சாத்தியம் கிடையாது. ஓகேவா? ஆன்லைன்ல இல்ல அப்படி அழிச்சிடறேன் நான் உடனே பேசிட்டேன். கிளியர் தானே? ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அடுத்தது ஆறாவது, does there exist a linear R(x) இருந்து R(x) t² = t வர மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுன்னு தான் கேட்டுறேன். 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா? ஐடென்டி கொடுக்கலாமா? ஆமா தானே? 0 1 கொடுக்கலாம், ஐடென்டி 1 கொடுக்கலாம். அப்ப இப்ப 2 கொடுக்க முடியாது. நமக்கு தேவை 1 கொடுக்க முடியுமான்னு தான் கொஸ்டின் கேட்டேன்.
ஓகேவா? ஸோ வேணா நீ எடுத்துக்கோ. நான் ட்ரிவியல் ஐடென்டி 0 இல்லாத வேற ஏதாவது கொடுக்க முடியுமா பாரு. ஐடென்டி 0 இல்லாத உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமானா நீ பாட்டு பாலினாமியல் ஈக்குவல் டு பாலினாமியல் அப்படி வைக்க கூடாது. இங்க என்ன சொன்னா ஒரு பேசிஸை கண்டுபிடிச்சு ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சுக்கின்னு அது இன்ஃபைனைட் டைமென்ஷனுக்கு வேலிடான்னு பார்த்தனே ஆன்சர் தெரியும் ப்ரோ. ரெண்டு டொமைன் கோடொமைன் ஒன்று தானே. டி ஆஃப் E1 கோஸ்ட் என்னது E1, மீதி டி ஆஃப் E2 கோஸ்ட் 0, டி ஆஃப் E3 கோஸ்ட் என்னது 0 அண்ட் சோ ஆன் படி வருதுன்னு வச்சுக்கோ. செட் பண்றேன். இதுதான் இப்போ லீனியர் மேப்பு. இப்போ இந்த லீனியர் மேப்பு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு வருதான்னு பார்த்தா போறோம். இப்போ மறுபடியும் டி எல்லாத்துலயும் போத் சைடு அப்ளை பண்ணா என்ன வரும்? டி ஆஃப் E1, டி ஆஃப் E1 என்ன இருக்கும்? டி ஆஃப் E1, ஏன்னா இதுக்கு தான் போத் சைடு டி அப்ளை பண்றோம். டி ஆஃப் E1 யாரு? E1. இப்போ டி மறுபடியும் இதுக்கு அப்ளை பண்றோம். டி ஆஃப் E2, டி ஆஃப் E2 என்னது 0. டி லீனியர்னா எங்க போயிடும் 0. மீதி எல்லாம் அப்படியே ப்ரெஷர் ஆகும். இந்த பேசிஸ்க்கு மட்டும் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு வந்தா போற, மீதி எல்லாத்துக்கும் அப்படியே வரும். புரியுதா? ஸ்ட்ராக்கா பண்ணணும். எப்படி கேட்டாலும் நம்ம செய்யணும். ப்ராப்ளத்தை தெளிவா இருக்கணும். என்ன ஆங்கிள் வேணாலும் கேட்கலாம். ஸோ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா வருமா வராதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நீ பாலினாமியல் ஒன்று கொடுத்துட்டு வருமான்னு பார்த்துனே அது முடியாது. கொஸ்டின்ஸ் வர ஏறிக்கிட்டு தான் போவோம் லெவலு. கேட் வந்து நாங்கள் இப்போ எப்போ கேட்டுக்குன்னு படிக்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து கொஸ்டின் லெவல் ஏறிக்கிட்டே இருக்குது. 2020 பெருசாக நாங்கள் அதெல்லாம் கணக்கே பார்க்கல. 2020 21லேயும் பெருசாக அதை எதுவும் யோசிக்கல. 22, 23, 24 தான். 22க்கு கேட்டுக்கு படிக்கிறவங்க படிக்கலான்னு. 23ல் ஓகே எல்லாரும் அப்ளை பண்ணி படின்னு. 24ல் கேட்டுக்கு படி, ஆனால் நான் வந்து கைட் பண்ண மாட்டேன், டெஸ்ட் வைக்கிறேன்னு. 25ல் கைட் பண்ணி டெஸ்ட் வச்சோம். கொஸ்டின் லெவல் கூடிக்கிட்டே போகுது. 25 கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் அள்ளு விடுது. பார்த்தா எனக்கே பதறேன். லெவல் கூடுதலாகுது. போட்ட உடனே எல்லாம் வரும். இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரும் ஆன்சரு. அப்படி போகுது. அதனாலதான் பசங்க அதுலயும் பரவாயில்ல. இந்த பசங்க 30-32 மார்க் எடுத்துக்கிறீங்க எப்படின்னு தெரியல. ஒருவேளை பதற்றத்துல உங்களுக்கு அப்படி தெரியுதா என்ன தெரியல. பார்த்த உடனே ஓரளவுக்கு போட வரணும். அப்பதான் மாஸ்டரா இருந்தா தான் நல்ல ரேங்க் எடுக்க முடியும். பாஸ் பண்றது ஈஸி. ஏன்னா எல்லாரும் பண்ண தப்பு பார்ட்டியை போடல, அதனால பாஸ் பண்ணல. பார்ட்டியை போட்டவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேட்ல நடந்த பெரிய கொடூரம்னா பார்ட்டியை நல்லா போட்டிருந்தாங்க, மேக்ஸில் ஒரு 10 மார்க் எடுத்தால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. இப்போ போன சிஎஸ்ஆர் இந்த சிஎஸ்ஆர் அப்படியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் லெவல் வந்து குறையிற மாதிரி இருக்குது. லெவல்லாம் குறையல, நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம். அதனால நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது அந்த ஃப்ளோ நிறைய. இப்போ 7-8 மாடல் எக்ஸாம் எழுதுறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த 7-8 மாடல் எக்ஸாம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த டைப்பில் தான் வந்துக்குது கொஸ்டின்ஸு. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்து ஓரளவுக்கு எழுதிக்கிறாங்க சந்தோஷமா. ஓகே, அது பாஸ் ஆகாமலாம் தெரியாது. நைட்டே மெமரி பேஸ்டு கொஸ்டின் ஒன்று பார்த்தேன். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு ஈயா 1/E-யா 1/E-ன்னு வரும். ரெசிப்ரோக்கலா போட்டா ஈன்னு வரும். ஈன்னு வந்தது ஆன்சரு. ரெசிப்ரோக்கல் மட்டும் போட்டுக்கிறியா? 1/E ஆப்ஷன் வச்சிருப்பான். அது லிமிட் 1/E-யா? அப்ப லிமிட் ரெசிப்ரோக்கல் எடுத்தா தான் 6. அப்போ 1/E ரெசிப்ரோக்கல் எடுத்தா E தான் ஆன்சர் E தான். ஏதோ சும்மா ஏதோ நான் தேடும் போது அந்த யூடியூப்ல ஏதோ வந்தது. மீதி ஏதோ லீனியர் அல்ஜிப்ராவில் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுதான் பார்ப்போம். ஒரு 2 வாரத்தில் வந்துடும். 1 மாதம்லாம் ஆகாது. அடுத்தது பிஹெச்டி கால்ஃபர் பண்ணல, ரெஸ்பான்ஸ் செட் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு விடுவாங்க. அது நல்லா எழுதிக்கிறான், அதனால தைரியமாக்குறான். பார்த்துக்கலாம் அப்படின்னு. நல்லா எழுதிக்கிறான்னு தெரியல, வரட்டும் பார்த்துக்கலாம், விடு பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது என்ன டஸ் டைரக்டர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் M2 of R லேருந்து R4 டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் T1 ரேங்க் வந்து என்ன 2.
ரேங்க் நல் தியரை யூஸ் பண்ண அகைன் 3 தான் வரும். ஆனால் டொமைன் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னது 4. அப்போ எதுவும் என்ன கிடையாது, சாத்தியம் கிடையாது. கிளியரா? ரேங்க் நல் தியரம் புரிஞ்சுதா? இல்லை பேசாம கிளாஸ் இந்த மாதிரி எத்தனை போயிடலாமா? ஸ்டேட்மெண்ட் 4 ப்ராப்ளம், ஸ்டேட்மெண்ட் 4 ப்ராப்ளம், தெளிவாயிடும், பிரச்சனை வராது நமக்கு. நிஜமா வீடியோ பாக்குறீங்களா இல்லையா? நீ கன்ஃபார்மா பாக்குற நீ சாமி. Let t going from r of x to r of x be a linear map such that d of p of x is equal to p dash of x. Then CSR question இது 2014 நினைக்கிறேன். ஆமா. Then D is 1 1, D is on 2. There exists E R of x to R of x such that DE of f equal to f for every f in R of x. f na polynomial. There exists E R of x to R of x such that E times of D of f equal to f for every f in R of x. ட்ரை பண்ணு. 2-3 minutes டைம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி. சார் இதுக்கு ஆன்சர் எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது சொல்லு பார்க்கலாம், தெரிஞ்சா? 1 வராது சார், ஆன் 2 வரும். 1 வராது, ஆன் 2 வரும். மீதிலாம் சார் E வந்து இன்டகிரேஷன் மீன் பண்றாங்களா சார்? அது எனக்கு தெரியாது. E வந்து இன்டகிரேஷனா டிஃபரன்சியேஷனாலாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு E வருமானு தான் கேட்டுக்கிறாங்க. ரீசன் தெரியுதா நல்லா? சரி, இதை புரியுதா இல்லையா? CMD almost same, DF EF. அப்படி தோணுதா? சரி, ஓகே. சரி, ஓகே. 1-1 பார்க்கலாம். 1-1 பார்க்கறதுக்கு எந்த லீனியர் மேப்பா இருந்தாலும் கர்னல் வந்து சிங்கிள்டன் 0. T going from V to W, அது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அதெல்லாம் இது இல்லை. லீனியர் மேப்பு kernel of T equal to singleton 0 if and only if T is 1-1. Finite, infinite doesn't matter. Domain, codomain, அதை பற்றிலாம் எது இல்லை. ஒரு மேப் கொடுத்துட்டு 1-1 கேட்டால் அது கர்னல் ஆஃப் டி சிங்கிள்டன் 0 இருந்தால் மட்டும் போகும். கரெக்டு தானே? ஓகே. அப்போ இதனுடைய கர்னல் ஆஃப் டி என்னது பார்க்கணும். இதனுடைய கர்னல் ஆஃப் டி என்னது? கர்னல் ஆஃப் டி, kernel of D, set of all polynomial p of x such that T of p of x is equal to 0. T of p of x na p dash of x is equal to 0. எந்தெந்த polynomial derivative is equal to 0 வருதுன்னா அதெல்லாம் கான்ஸ்டன்ட் polynomial. நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன், நேற்று முந்தா நேற்று ஒரு கிளாஸில் சொன்னேன், கரெக்டா? அது கான்ஸ்டன்ட். அப்போ இது எல்லாமே என்னன்னாக்கா set of all a such that a in R. இது set of all constant polynomial. 0 நான் 0 எல்லாமே set of all constant polynomial. கிளியரா? ஓகே. அப்ப இது வந்து நாட் ஈக்குவல் டு, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0. சிங்கிள்டன் 0 தானே, வேற ஏதாவது எலிமெண்ட். அப்ப என்ன கிடையாது? நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0னா T is not 1-1. கரெக்டா தானே? அப்ப T not 1-1 தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க 1-1 தான் சொல்றாங்க. அப்ப தப்பு இது. கிளியர் ஆன்லைன்ல? சரி. அடுத்தது இந்த மேப் ஆன் டு ஆன் கேட்கறாங்க. ஆன் டு ஆன் கேட்டா அப்ப கோடமைன்ல நீ ஒரு பாலினாமியல் எடுத்தா
டொமைன்ல நீ ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும், அது டீல அப்ளை பண்ணி அந்த பாலினாமியலுக்கு போகணும். அப்ப நீங்க p ஆஃப் எக்ஸ்னு ஒன்று எடுக்கிற அப்படின்னாக்கா q ஆஃப் எக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், d ஆஃப் q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு p ஆஃப் எக்ஸா வரணும். அதான மீனிங். பை d ஆஃப் q ஆஃப் எக்ஸ்னா q பிரைம் ஆஃப் எக்ஸ் which is equal to p ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி ஒரு pக்கும் ஒரு q ஆஃப் எக்ஸ் கொடுக்க முடியுமான்னு தான் கொஸ்டின். கிளியரா பாரு, பேஸ் தெளிவா இருக்கணும் தான் ப்ராப்ளம் பண்ண முடியும். அப்ப நான் டொமைன்ல போய் கோடொமைன்ல போய் p ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணோம், அதுக்கு தகுந்தாற் போல q ஆஃப் எக்ஸ் எடுத்து d ல அப்ளை பண்ணா இது வரணும். கரெக்ட் தானே? அப்ப இந்த பாலினாமியலை விட இந்த பாலினாமியல் என்னவா இருந்தா அதை டெரிவேட்டிவ் எடுத்தா p ஆஃப் எக்ஸ் மாறும். என்னப்பா? டிகிரி கிரேட்டரா இருக்கணும் ஒண்ணு. சரி, அப்புறம் இந்த பாலினாமியல இன்டகிரேஷன் பண்ணோம்னா அதை எடுத்து டீல் அப்ளை பண்ணோமா, அப்ப இன்டகிரேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிடும், இதுவா வருதான்னு பார்க்கணும். கரெக்ட் தானே? இப்போ என்னுடைய q ஆஃப் எக்ஸ், இப்போ p ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ற, நீ ஏதோ சம் a0 a1x plus also some an x power n, இதுதான் p ஆஃப் எக்ஸ். இப்போ நீ சூஸ் q ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணும். q ஆஃப் எக்ஸ் எப்படி சூஸ் பண்ற, a0 x a1 x square by 2 an x power n plus 1 divided by n plus 1. கரெக்ட் தானப்பா? இது q ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த p ஆஃப் எக்ஸுக்கு நான் q ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன், d ஆஃப் q ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் எடுக்கிறேன். டிஃபரன்ஷியேட் எடுத்தா a0 2 டைம்ஸ்னு வரும், 2 கேன்சல் ஆகிடும். அப்போ a1x plus also n plus 1 முன்னாடி வரும், n plus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ an x power n வந்துருச்சா? ஆமாம் தானே? அப்போ நீ கொடுத்த p ஆஃப் எக்ஸுக்கு என்னால் q ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி சூஸ், அப்போ pல இருந்தே தான் q கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இது பாலினாமியலா? இது பாலினாமியல், ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ரியல் நம்பராக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்னால் எப்பப்பெல்லாம் p ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன் அப்பப்போ q ஆஃப் எக்ஸை கொடுக்குறேன். d கொண்டு என்ன பண்ணுது, p ஆஃப் எக்ஸ்க்கு எடுத்துன்னு போகுது. அதனால வெரி கிளியர்லி என்னது, ஆன் டு, வெரி கிளியர்லி ஆன் டு. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்? நீ என்னன்னா சூஸ் பண்ணிக்க. இது ஆன், அதாவது இங்க ஒரு பாலினாமியல்னா அதுக்கு ஒரு எலிமெண்ட் போதுன்னு சொன்னா மட்டும் போதும். இங்க இருந்து நீ நிறைய எலிமெண்ட் கூட உன் திறமையில கொடுக்கலாம், அதுக்கு தேவை ஒண்ணு போனா போதும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் அதனால இருக்கும். அப்படிதானே அர்த்தம்? சரி, ஓகே. அடுத்த ஆப்ஷன்லாம் பார்க்கணும், எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஆப்ஷன் என்ன சொல்லுது, அந்த டி ஆஃப் எஃப்க்கு எஃப் பிரைம்னு கொடுத்தாங்க இல்லையா, அந்த டிக்கு ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஆர் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு இ கண்டுபிடிக்கணும். டிஎஃப் கம்போசிஷன், அதில் மேப்பு டிஎஃப் டிஇன்றது கம்போசிஷன், எஃப்ன்றது ஜஸ்ட் உள்ளக்கிற பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ். டிஎஃப் ஈக்குவல் டு என்னது, ஐடென்டி. டிஎஃப்ல டி ஈக்குவல் டு என்னது, ஐடென்டி. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? என்னப்பா, டிக்கு இன்வெர்ஸ் வருமா? டிக்கு வந்து இன்வெர்ஸ் வந்ததுன்னா முடிஞ்சிச்சு. லீனியர் மேப்பு, அந்த லீனியர் மேப்புக்கு இன்வெர்ஸ் வருமா? அந்த லீனியர் மேப் 1 ஆன் 2 இருக்கும். ஆனா அந்த லீனியர் மேப் என்ன இல்ல, 1 இருக்காது. அதனால டி னுடைய இன்வெர்ஸ் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. வேற ஏதாவது வருமா? அதான் क्वेश्चन கேக்குறாங்க. இது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர், அதெல்லாம் விஷயம் இது. நீ என்னடா எழுதிக்கோ, அது உங்க விருப்பம். பட் ரீசனை சொல்லு. லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் யூஸ் ஆகல, வேற ஏதாவது யூஸ் ஆகல இல்ல? கரெக்டா தானே? வேற ஏதோ நம்ம எக்ஸிஸ்ட் ஆகாத நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னு ஜென்ரல் ஆர்குமெண்ட் தான் சொல்லணும். அப்ப
இன்டகிரேஷன் ஈயா இருக்கலாமா? முதல்ல சாத்தியமான்னு பார்ப்போம். எஸ் கமா ஓகே, S going from B to W and T going from W to Z V is something. Okay. T composition S is equal to identity. அப்படின்னா என்ன அர்த்தம்? V W V இங்கிட்ட இருந்து S இங்கிட்ட இருந்து T, அப்போ இங்கிட்ட இருந்து மேப் பார்த்தீங்கன்னா T கம்போசிஷன் S. ஃபர்ஸ்ட் S ஆக்ட் ஆகுது, அப்புறம் T, அதான் T கம்போசிஷன் S. V W V கரெக்டாக தானே? ஓகே, கம்போசிஷனுக்கு இது ஃபைனைட்டு இது இன்ஃபைனைட்டு அப்படிலாம் இல்லை, மேப் டிஃபைன்டாக இருந்தால் போதும். கரெக்டா? இப்போ T கம்போசிஷன் S ஈக்குவல் டு 1னா S இஸ் 1 1 அண்ட் T இஸ் ஆன் 2. எங்கேயா பார்த்துக்கிறியாத ஸ்கூல் புக்கில் பசங்களுக்கு +1 பசங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கும் போதே வருமா இது? என்னம்மா? இன்வெர்டிபிள். அதாவது இன்வெர்டிபிள் எப்போ சொன்னா T காம்போசிஷன் எஸ்ஸும் S காம்போசிஷன் T ஈக்குவல் டு ஐடென்டி வந்ததுதான். AB ஈக்குவல் டு ஐடென்டி, BA ஈக்குவல் டு ஐடென்டி இருந்தாதான் A வந்து B னுடைய இன்வெர்ஸ், B வந்து A னுடைய இன்வெர்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா அப்படியே சொல்ல முடியாது. கரெக்டாக தான் நான் சொல்றது. இப்போதைக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா திஸ் கம்போசிஷன் ஈக்குவல் டு ஐடென்டினா அப்போ இது 1 1 ஆன் 2ன்னு அர்த்தம். இப்போ ரிவர்ஸில் திருப்பி போட்டாலும் என்னது, உனக்கு எங்கெல்லாம் நீ கம்போசிஷன் பார்க்குறியோ அப்போ போட்டு குழப்பிக்க கூடாது. எங்கெல்லாம் கம்போசிஷன் பார்க்குறியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AB ஈக்குவல் டு ஐடென்டி அப்படின்னா A வந்து B வந்து 1 1 மேப், A வந்து ஆன் 2 மேப், அப்படி அர்த்தம். ஓகேவா? ஒருவேளை இது பார்த்த உடனே அதுவும் கூட கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா A வந்து 1 1, B வந்து ஆன் 2. அப்ப இங்க வந்து A வந்து ஆன் 2, A வந்து 1 1 ரெண்டையும் கிளப் பண்ணா என்ன ஆகுது? A வந்து 1 1 ஆன் 2 இன்வெர்டிபிளா வந்துடும். புரியுதா? சிமிலரா என்னது, இங்க B 1 1 இங்க B ஆன் 2, அப்ப B இன்வெர்டிபிள். அப்ப A B 1 கூட இன்வெர்ஸ் இன்வெர்டிபிள் அப்படின்னாவே ABயும் BAவும் என்ன ஆகணும்? இன்வெர்டிபிள் கமிட் ஆகணும். கமிட் ஆகி ஈக்குவல் டு ஐடென்டி வரணும். கரெக்டா தானே? இது என்ன சொல்லிக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்? இதுல DE ஈக்குவல் டு ஐடென்டி. இங்க பாலினாமியல் கொடுக்குறாங்க, அதே பாலினாமியல் வருது. அந்த மாதிரி வருமா? ஒரு டிக்கும் ஒரு E வருமானு கேட்குறாங்க. இங்க கொடுத்துக்கிற D ஸ்பெஷல் D. Dன்றது டெரிவேட்டிவ். அப்ப சரி, ஓகே, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு E வருது அப்படின்னாக்கா எந்த மாதிரி? இது போல இந்த மாதிரி ஒரு E ஆர்ல இருந்து ஆருக்கு போகணும். DE ஈக்குவல் டு F. இதுக்கு என்னன்னா ஐடென்டி, DE ஈக்குவல் டு ஐடென்டின்னு அர்த்தம். ஏன்? ஆமா, Fன்னு போட்டா என்ன வரும்? ஐடென்டி F என்ன வரும்? F தான். புரியுதா? அப்ப இப்படி இருந்தா DE ஈக்குவல் டு ஐடென்டின்னு இருந்தா E இஸ் என்னது? 1 1, D இஸ் ஆன் 2. கிளியரா? கிளியரா? அப்ப இந்த கண்டிஷன் வேணும்னாக்கா அந்த E should be 1 1 இருக்கணும். D வந்து ஆன் 2, D ஆன் 2 தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா தானே? நம்ம முன்ன பார்த்த D ஆன் 2 தான். அப்ப நீ ஒரு 1 1 மேப் கொடுத்தா போறோம். என்ன 1 1 மேப்? Eன்றது 1 1 மேப் நீ செட் பண்ணா போறோம். ஆனா இந்த கம்போசிஷன் ஈக்குவல் டு ஐடென்டி வரணும். கரெக்டா தானே? அப்ப அதுதான் இந்த பையன் என்ன சொல்றான்னாக்கா EFன்னு வந்தா இன்டகிரேஷன் Fன்னு போட்டு கொண்டான். எங்க இந்த என்ன போடுவேன்? 0 to இன்டகிரேஷன் போட்டேன். இன்டகிரேஷன்னா இப்போ ஃபைனைட் இன்டகிரேஷனா இல்லை இன்ஃபைனைட் இன்டகிரேஷனா? ஆமா, இல்லை அர்த்தம் வரணும். இல்லை இல்லை அர்த்தம் இல்லாத போயிடுமே. இன்டகிரேஷன் உனக்கு தெரியும். இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எதை பொறுத்து பண்றேன்? இப்போ உங்களுக்கு இன்டகிரேஷன் போட்டால் அப்படியே இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்தா அப்ளை பண்ணிடுவீங்க. ஆமா தானே? அதில் என்ன கான்ஸ்டன்ட் வராது. இது கிளியரா? இதில் என்ன வரும்? கான்ஸ்டன்ட் வரும். சம் சீன் வரும்ல,
அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வரும்போது அது சின்றது என்னது அப்பர் லிமிட்டுக்கு வரும், மைனஸ் லோவர் லிமிட்டுக்கு பண்ணும்போது மைனஸ் சி ஆகிடும், சி கேன்சல் ஆகிடும். கரெக்டு தானே? 0 to எக்ஸ்னா கொஞ்சம் 0 to எக்ஸ் கொடுக்கலாமா? 0 to x f of t dt இப்படி கொடுக்கணும், வேரியபிள் அசைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது நீங்க இன்டகிரேட் பண்ணலாம். f of t t பொறுத்து இன்டகிரேட் பண்ணி x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்பர் லிமிட். ஆமா, நான் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ஓகே, இப்போ de of f equal to என்னது de of f which is equal to d of integral 0 to x f of t dt by first fundamental theorem. என்ன first fundamental theorem சொல்லுது? d by dx உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான் பாரு, integral sum 0 to r a to x f of t dt அப்படின்னாக்கா ஸ்கூல்ல சொல்லுவாங்க இது கேன்சல் ஆகிடும், டீக்கு பதிலாக எக்ஸை போட்டுக்க, this is equal to f of x ன்னு எழுதிடுவாங்க. மைனஸ் f of x ஆ 0வா வருமா அது? எக்ஸ் ஃபிக்ஸ்டா? இது ஃபங்க்ஷனு, இங்க ஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீ சொல்றது ரைட்டு, ஏ ஃபிக்ஸ் ஆகல, வேரியபிள் எக்ஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். எங்க வேரி ஆகுது? ஆர்ல வேரி ஆகும். எல்லா பாலினாமியலும் ஆர்ல இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, இன்டகிரேஷன் கொடுத்தோன்னா டிஃபரன்சியேஷன் முன்னாடி போட்டேன் அப்படின்னாக்கா என்ன ஆயிடுன்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் பிரகாரம் அது அவுட்புட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அது நான் எப்படின்லாம் டீடைல் போகல. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இது மூலயமா இது என்னன்னு சொல்ல வரேன், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல வரேன். இது 1-1 1-1 தெரியல, ஒரு இ கிடைச்சது, இது கம்போசிட் பண்ண ஐடென்டி வந்துக்குது. அந்த இ அவங்க 1-1 இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லலை, நம்மளா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வச்சுன்னா ஆடுறோம். கம்போசிஷன் வந்து அந்த கனெக்டிவிட்டி வரணுன்ற அவங்க does there exist a 1-1 e such that this property அப்படின்னா நீ 1-1 செக் பண்ணணும், எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசிலாகுதா? ரொம்ப அதிகமாக பேசணும் இல்லை சார், நீங்கள் பேசுங்க சார், காலையில் என்ன வேணாலும் பேசுங்க சார். ஓகே, இப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த டிக்கு என்னால் ஒரு இ கண்டுபிடிக்க முடியாது, அந்த இ யாருன்னா இதான். சரி, இந்த ஒரு இ தான் வருமா, வேற ஏதாவது இ வரலாமா? இப்படி எடக்க மடக்கா பேசினா எப்படி ஆகுது? என்ன மேன், ஏதாவது ஆட் பண்ணா அது மேப்பா வருமானு தெரியாது, லீனியரா வருமானு தெரியாது. ஏன்னா 0 மேப்பை கொடுத்தா 0 வரணும். ஆமா தானே? வரா இந்த எஃப்க்கு கூட வேற ஏதாவது உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ண ஏதாவது பண்ணா இன்டகிரேஷன்ல மறுபடியும் எஃப் மட்டும் வராது. என்ன? ஆமா சார், டிக்கு இஏ லெஃப்ட்ல போட்டேன், அதனால டிக்கு இஏ லெஃப்ட்ல போட்டா லெஃப்ட் இன்வெர்ஸ். இந்த டிக்கு இஏ ரைட்ல போட்டா ரைட் இன்வெர்ஸ். அப்ப என்ன கேட்கறான், லெஃப்ட் இன்வெர்ஸ் வருமான்னு தான் கேட்டுக்கிறான் அந்த கொஸ்டினுக்கு. புரியுதா? இப்போ ஏ இப்படி இருக்கு, ஏக்கு பி ரைட்ல இருந்ததுன்னா ரைட் இன்வெர்ஸ், ஏனுடைய பி வந்து ரைட் இன்வெர்ஸ், ரைட்டு. அந்த ஏக்கு வந்து பி லெஃப்ட்ல இருந்ததுன்னா லெஃப்ட் இன்வெர்ஸ், பி வந்து லெஃப்ட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ, அப்படி அர்த்தம். கரெக்ட் தானே? அப்ப டிக்கு இ ரைட்ல இருக்குது, அப்ப இது என்ன இன்வெர்ஸ்? ரைட் இன்வெர்ஸ். லெஃப்ட் இன்வெர்ஸும் ரைட் இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆனாதான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? லெஃப்ட் இன்வெர்ஸும் ரைட் இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா அது வேற வேற நிறைய வருமா சார்னா? ஒன்னே ஒன்று தான் வரும். ஒரு பிக்கு ஒரு லெஃப்ட் இன்வெர்ஸ் வரும். ஆனா நிறைய லெஃப்ட் இன்வெர்ஸ் கூட வரலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்வெர்ஸ் யூனிக். இன்வெர்ஸ்னா லெஃப்ட் இன்வெர்ஸும் ரைட் இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டும் ஒன்னா வேற இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஐடென்டி ரைட் ஐடென்டி வந்தால் தானே ஐடென்டி. கரெக்டு தானே? ஸோ அந்த கான்செப்டை பிடிக்கணும். படிக்கும் போது ரொம்ப டெப்தா உள்ள போகணும், ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கீன் அப்சர்வேஷன் இருக்கணும் வார்த்தை சொல்லும் போது. சரி,
ஒரு இ எக்ஸிஸ்ட் ஆமா EDF ஈக்குவல் டு F வருமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா ED ஈக்குவல் டு ஐடென்டி, அப்படிதானே அர்த்தம்? இப்படி இருந்தா டி என்னது 1 அதன் அர்த்தம் டி இஸ் 1 இ இஸ் என்னது onto. அந்த டிக்கு இந்த மாதிரி ஒரு இ எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. அந்த டிக்கு இந்த மாதிரி ஒரு இ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த டி கண்டிப்பா 1 ஆயிடும், அந்த இ கண்டிப்பா onto ஆயிடும். டி 1 கொடுத்துக்கிற டி 1 கான்ஸ்டன்ட் பண்ணலாமெல்லாம் உள்ளது இல்லை. அப்போ டி 1 கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒன்று வராது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். முன்ன EF ஈக்குவல் டு இன்டகரல் 0 to x f of t dtன்னு போட்டேன் இல்லையா, இது onto மேப்பா? r of x ல இருந்து r of x போகுது, இது onto மேப்பான்னு கேட்குறேன். onto-ஆ 1 எப்படி? என்ன பொய்யா போடுறோம்? ஆமா சார், நீங்க ஏமாந்தீங்க. kernel of E equal to set of all polynomial such that T of P of x is equal to 0 polynomial. Integral P of T dt 0 to x dt sorry equal to 0. Polynomial of degree k naga integrate பண்ணா என்ன ஆயிடும்? k plus 1 ஆயிடும். ஆனா ரைட் சைடு polynomial degree 0 polynomial வரணும்னாக்கா அப்ப இது என்னவா தான் இருக்கணும்? சரி, நீ ஒரு பாலினாமியல் நான் ஜீரோ பாலினாமியல் வரும்னாக்கா நான் ஜீரோ பாலினாமியல் டிகிரி 1 வந்துடும். டிகிரி வந்துருச்சுனாவே இன்டகிரேட் பண்ண ஆட் ஆயிடும். ஆனா ரைட் சைடு வந்து உனக்கு என்னது 0 தான் இருக்குது. கரெக்டா தானே? அப்ப எந்த பாலினாமியலை இன்டகிரேட் பண்ணி 0 வரணும் அப்படின்னாக்கா 0 பாலினாமியலை இன்டகிரேட் பண்ணா மட்டும் தான் 0 வரும். நான் ஜீரோ பாலினாமியல் தான் டிகிரி கூட்டிடும். கரெக்டா தானே? இன்டகிரேட் பண்ண டிகிரி கூட்டிடும். அப்ப அந்த டிகிரிக்கு ஈக்குவலா வராது. 0 டிகிரி என்னது 0 பாலினாமியலுக்கு? சொல்லி கொடுத்துருப்பேன் டியூஷன் பசங்களுக்கு. இன்ஃபினிட்டியா என்ன இன்ஃபினிட்டியா? ஜீரோவா? ஜீரோ நாட் டிஃபைன்டா? எஸ் சார். என்ன சாமி மைனஸ் 1 என்ன 0க்கு டிகிரி 0 தப்பு. 0க்கு டிகிரி 0 கிடையாது. 0க்கு டிகிரி 0ன்னு சொன்னேன்னா 0க்கு எதுவுமே ரூட் இருக்கக்கூடாது. அப்ப 0க்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரூட் இருக்குது, அதனால 0க்கு இன்ஃபைனைட் டிகிரின்னு சொல்ல முடியுமா? என்ன டிகிரி என்ன ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா தான் பேசுவோம். எங்க புக்கில் அப்படிதான் கொடுத்துக்கிறாங்க. அப்படித்தானே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 0 பண்ணலாம் டிகிரி ஒரு 500னாக்கா 500 வாட்டி தான் 0வில் எக்ஸ் ஆக்ஸில் உட்காரணும். அது 500 வாட்டியாக உட்காருது. ஆரம்பத்துலேருந்து எக்ஸ் ஆக்ஸ் மேலே தான் படுத்துங்குது அது. இப்போ என்ன சொல்றது? சரி, அது உனக்கு ஹோம் இருக்கு. என்ன பண்ணணும்? 0 பாலினாமியல் டிகிரி என்ன? அது -1 இருந்தாலும் இல்லை -∞ இருந்தாலும் ஐ வாண்ட் நோ த ரீசன். சாட் ஜிபிடி ஆன் பண்றியா? ஆன் பண்ணி பேசு. எக்ஸாம் ஆல் வழியும் பேசு. சாட் ஜிபிடி கனெக்டிவிட்டி தான் சாட் ஜிபிடி. என்னப்பா பேசுறதுல இது ஒன்றும் பேச சார். இது என்ன கொஸ்டின் கேட்டால் 1 கேட்டோம். அப்போ ஒரு பாலினாமியல் எடுத்து இன்டகிரேட் பண்ணி 0 வரும்னாக்கா அது பாலினாமியல் 0 வரும். அப்போ 0 எலமெண்ட் மட்டும் தான் 0க்கு போயிருக்கும். அப்போ இது வந்து கர்னல் ஆஃப் இ என்னது சிங்கிள்டனு 0 மட்டும் தான் வரும். அப்போ 1 onto-வா? onto வராதா? ஏன்பா? எந்த பாலினாமியல் எடுத்து ஒன்னுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்படி அழகா சொல்லிட்டு போ. 0க்கு ப்ரீ இமேஜ் இருக்குமா? 0க்கு இருக்கும். 0 பாலினாமியல் மேப் ஆயிருக்கும். இங்க உட்காந்து எழுது கருத்தம்மா. வெளியே போய் எதுக்கு உட்காந்து வெயில் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சரி, நம்ம என்ன பேசுறோம்? இ வந்து 1 பட் நாட் onto. காரணம் என்னன்னா இங்க 2ன்னு ஒண்ணு எடுத்துனா நீ எந்த பாலினாமியல் எடுத்து இன்டகிரேட் பண்ணாலும்
2 வராது. ஆமா தானே? ஆமா. ஏன் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டிகிரி என்னது? 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்பர் 0 நம்பரை தவிர வேற எந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஆக்சில் தொடாது. அதனால அதுக்கு வந்து என்ன கிடையாது, டிகிரி வந்து 0ன்னு டிஃபைன் பண்ணாது. 0னா கவுண்டிங்ல ரூட்னா 2 ரூட் 3 ரூட் இருக்கும் இல்லையா? அப்ப 0 கவுண்டிங்னா எதுவுமே ரூட் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு ரூட் கிடையாது. கரெக்ட் தானே? அப்ப அதனுடைய டிகிரி 0. இங்க நான் ஜீரோ பாலினாமியல் இருந்தா டிகிரி கூடிடும். குறைஞ்சபட்சம் இந்த சைடு 1வது வரும். 0 பாலினாமியல் மட்டும் எடுத்து அப்படின்னாக்கா 0 ஆயிடும். அப்ப 0 பாலினாமியல் வராது. நான் 0 பாலினாமியல் எடுத்தா டிகிரி கிரேட்டர் than or equal to 2 ஆயிடும். ஆனா இந்த டிகிரி என்னது? 0. என்ன சொல்ல வரேன்னாக்கா ப்ரீ இமேஜ் கிடையாதுன்ற. யாரு கிடையாது? இங்க இருக்கிற 0 கான்ஸ்டன்ட் தவிர மீதி எந்த கான்ஸ்டன்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்காது. அது ஒரு ஆப்ஷன்ல கேட்பான். ஆன் டு சின்ஸ் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு எவரி கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. நீ என்ன பண்ணுவ? யோசிச்சு பார்த்துட்டு அடிச்சிருவ. ஆனா 0க்கு என்ன வரும்? 0க்கு மட்டும் ப்ரீ இமேஜ் இருக்கும், வேற எந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இருக்காது. அதனால இது என்ன கிடையாது? ஆன் டு கிடையாது. அப்ப இந்த ஆபரேட்டர் வந்து 1 1 பட் நாட் ஆன் டு. அந்த டி ஆபரேட்டர் என்னது? ஆன் டு பட் நாட் 1 1. நல்லா தெரிஞ்சு வச்சிரும். பட் நாட் 1 1. எனி கொஸ்டின் ஆன்லைன்ல? உடனே அப்படியே புலம்பாது. இவ்வளவு நேரம் தான் அந்த மேக்ஸ் படிக்கணுமா, இவ்வளவு பேசணுமா, இவ்வளவு பேசினாதான் அதுக்கு ஆன்சரா அப்படின்னு கேட்காத. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நான் ஊதுவேன். நீ உனக்கு நல்ல இன்டெலிஜென்ட் தான் அவன் போட்டான். 2 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் கூட இல்லை, எழுதும் போதே போட்டான். அது வரும்னு போட்டான். ஏன் போட்டான்னு தெரியல, அவனுக்கு தெரியுமா என்னன்னு, ஆனா போட்டான். Transformation from R2 to R2ல இமேஜும் கர்னலும் சேமா இருக்குமா சார்? இமேஜ் செட் டு கர்னல் சேமா வரும். நேத்தே கொடுத்தா அது t of x, y equal to y, 0. ஓகே சார். வர மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமான்னு கொஸ்டின் கேட்கணும். கேட்கும்போது தெளிவா கேட்கணும். ஆன்சர் வந்து ஆமா கொடுக்க முடியும். let v equal to pn of r. pn of r னா polynomial of degree n with real coefficient. t going from v to v such that t of p of x. சரி ஓகே, p of x னா a0 plus a1x plus an x power n which is equal to a0 minus a1x plus a2x square minus and so on minus 1 whole power n x power n. Then which of the following are true? T is 1 1, T is on to, T is invertible, det of t equal to 0. T வராது. சரி பாப்போம் வருதா வரலையான்னு. இப்ப என்னன்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துக்கிறாங்க, அந்த பாலினாமியலுடைய கோஎஃபிஷியன்ட் எதுவுமே பண்ணல, பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி விட்டுறாங்க, அவ்வளவுதான். a0 a1 அப்படி இருந்தா அங்க மைனஸ் a1 வருது, அவ்வளவுதான். கரெக்ட் தானே? ஆஹா ஓகே. So what is the kernel of t? a0 a1x and so on some kk x power k such that t of this apply பண்ணும் a0 plus a1x plus and so on ak x power k equal to 0 polynomial. அப்படிதான் அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன மீனிங்? இந்த மீனிங் a0 minus a1x plus a2x square plus and so on minus 1 whole power k into ak x power k equal to 0 polynomial. அப்ப x power k equal to 0 polynomial na coefficient should be என்னது? 0. a0 equal to 0 minus a1 times equal to 0. minus a1 equal to 0 na a1 என்னது? 0 தான். This implies a1 0 and so on ak equal to 0.
அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் எடுத்தனா அந்த கோஎஃபிஷியன்ட் should be 0வா இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா இல்லையா? அப்ப இந்த கலெக்ஷன்ல கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் 0 போட்டேன். அப்ப 0 பாலினாமியல் மட்டும் தான் இதுல வருது கர்னல்ல. அப்ப கர்னல்ல சிங்கிள்டன் 0 வருது if and only if t is 1 1. t is 1 1. கரெக்ட்டா? 1 1. இது ஃபைனைட் டைமென்ஷன். ஃபைனைட் டைமென்ஷன்ல ரெண்டு டைமென்ஷன் சேமா இருந்து 1 1 இருந்தா on 2 வரும். அதே போல on 2 இருந்தா 1 1 வரும். புரியுதா? சரிதானே? அத கொடுத்திருப்பேன். அப்ப on 2 வந்துரும். அடுத்து இன்வெர்ட்டிபிளான क्वेश्चन கேக்குறாங்க. அதே இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாப்டர்லயே கொடுத்திருப்பேன். t வந்து ஐசோமார்பிசம் மேப் ஐசோமார்பிசம் இன்வெர்ட்டிபிள் அப்படினு சொல்லிருப்பேன் t. அப்ப இன்வெர்ட்டிபிள் சொல்றதுக்கு if and only if t is 1 1 on 2. ஆனா ரெண்டு 1 1 இருந்தா சேம் டைமென்ஷன் on 2 அதெல்லாம் கனெக்ட் ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்வெர்ட்டிபிள் சொல்லணும்னாக்க இன்வெர்ட்டிபிள்னா நீங்க என்ன வரும்? மேட்ரிக்ஸ் நாட் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ட்டிபிள்னா என்ன டெஃபினிஷன்? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 தப்பு. மீடியாவிலே சொல்லியிருப்பேனே. ஐடென்டிட்டி எடுத்து வெரி குட். a வந்து இன்வெர்ட்டிபிள் சொல்லணும்னாக்கா det of a not equal to 0 ன்னு சொல்லக்கூடாது. a இன்வெர்ட்டிபிள்னா there exists some b such that ab equal to identity and ba equal to identity. இப்படி வந்தாதான் a வந்து இன்வெர்ட்டிபிள்னு சொல்லணும். அதெல்லாம் வீடியோவில் சொல்லி பண்ணி வீடியோ பார்த்தனே அவ்வளோ கிளியராக பேசின்னு போயிருப்பேன் நான். ஏன்னா அது கிளாஸ் ரெகுலராக போயிருந்தது அது. ஸோ அது வீடியோ கொஞ்சம் பாரு. நான் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்தாலும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அப்போ கிளியராக இருக்கும் உனக்கு கிளாஸு. சரியா? ஓகே. அப்போ டி வந்து 1 1 on 2ன்றதுனால டி வந்து என்ன ஆகிடும்? இது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு டி வந்து இன்வெர்ட்டிபிள் சொல்றதுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லீனியர் மேப்பாக இருந்த பிறகு 1 1 on 2 அப்போ இது இன்வெர்ட்டிபிள் ஆகிடும். இன்வெர்ட்டிபிள் ஆயிடுச்சுன்னா டிட்டர்மினன்ட் என்னது? அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு the following are equivalent னு கொடுத்திருப்பேன். the following statements are equivalent னு. டிட்டர்மினன்ட் not equal to 0, t வந்து 1 1, t வந்து on 2 அந்த மாதிரி கொடுத்திருப்பேன். புரியுதா இல்லையா? 1 1 on 2 இருந்தா இன்வெர்ட்டிபிள்னா டிட்டர்மினன்ட் not equal to 0 னு உனக்கு தெரியும். 10th ல படிச்சிருப்பேன். 10th ல வருது? 11th ல 12th ல வரும்னு நினைக்கிறேன். ஏதோ மேட்ரிக்ஸ் தியரியில வரும்னு நினைக்கிறேன். அப்ப இன்வெர்ட்டிபிள்னா டிட்டர்மினன்ட் not equal to 0 நல்லாவே தெரியும். கொடுத்துக்கறாங்க. அப்ப இது தப்பு. அப்ப ஆப்ஷன் என்னது? A B C. கிளியரா? போலாம் அடுத்தது. வராது. AB equal to BA வருமா அப்படின்னாக்கா வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பார்த்தா போதும். அது வரும் ஆட்டோமேட்டிக்கா வரும். லெஃப்ட் இன்வெர்ஸ் வந்தா ரைட் இன்வெர்ஸ் வரும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தா. ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா இது ஒரு 2x3 இது ஒரு 3x2 இருந்ததுன்னா உனக்கு ரைட் இன்வெர்ஸ் வரலாம். பட் லெஃப்ட் இன்வெர்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தா பிரச்சனை கிடையாது. அப்ப சொல்லும் போது நம்ம கவனமா தான் சொல்லணும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் v ல இருந்து w க்கு போகும். v to v இல்ல ரெண்டு டைமென்ஷன் சேம் எல்லாம் இது சொல்ல மாட்டாங்க. கிளியரா? சரி. எனி क्वेश्चन ஆன்லைன்? கொஞ்சம் ப்ராப்ளம் போடலாமா? சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் தான் போடுறேன். இதெல்லாம் சிஎஸ்ஆர்ல ஏதோ கேட்ட ப்ராப்ளம் தான். ஜூன் 2014 அது ஒரு கொஸ்டின். லெட் டி கோயிங் ஃப்ரம் Rn to Rn be a linear transformation. Which of the following statement implies that T is bijective? இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பைஜெக்டிவ் இம்ப்ளை பண்ணணும்னு கேக்குறாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ nullity of t equal to n.
P. Rank of T equal to nullity. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நான் சீரியஸா கொஸ்டின்லாம் இருக்குதுல. Rank of T plus nullity of T equal to n. Rank of T minus nullity of T equal to n. இதுல எந்த ஆப்ஷன் பைஜெக்டிவா இம்ப்ளை பண்ணும்? ஆல்வேஸ் ட்ரூவா இருக்காதுன்றான். ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது. ஓகே, நான் முடிக்கிறேன்டா, இருடா. என்ன வந்தது? என்ன வருது? பி வராது, சிலாம் வராது. சரி, ஓகே. இதுல டி வந்து பைஜெக்டிவ்னு சொல்லணும். டீல எந்த கண்டிஷன் இருந்தா டி வந்து பைஜெக்டிவ் கொடுக்கும்? டீக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தா கேக்குறாங்க. டி பைஜெக்டிவ் மேப்னா டி இஸ் பைஜெக்டிவ் அப்படின்னா அது என்ன சொல்லணும்? இஃப் டி இஸ் 1 டி இஸ் onto 1 onto லீனியர் மேப் தான் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா இன்வெர்ட்டிபிள் மேப். புரியுதா? பைஜெக்டிவ் அது இன்வெர்ட்டிபிள் மேப். அப்ப யார் இன்வெர்ட்டிபிளா இருக்குனாக்கா nullity of t equal to என்ன அப்படின்னாக்கா கர்னல் ஸ்பேஸ் வந்து அப்ப t வந்து 1 onto இருக்கணும். 1 onto இருக்கணும் அப்படின்னாக்கா கர்னல்ல சிங்கிள்டன் மட்டும் இருக்கணும். கர்னல்ல சிங்கிள்டன் மட்டும் இருந்தா nullity 0 இருக்கும். ஆனா nullity என்ன கொடுத்துறாங்க? n கொடுத்துறாங்க. அப்ப nullity n இருந்தா அது என்ன வராது? 1 வராது. rank of t யும் nullity of t யும் சேமா இருக்கணும்ன்றாங்க. அப்படின்னா n ஈவன் டைமென்ஷனா இருக்கணும். ஆமா தானே? ஆனா இங்க n வந்து ஈவனா இருக்குன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அப்ப ஆடா இருந்தா அந்த கேஸ் ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப இது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது, அப்ப ட்ரூ கிடையாது. சரிதானே? ஓகே. ரேங்க் ஆஃப் டி பிளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்றது பை ரேங்க் நல்லிட்டி தியரம் பிரகாரம் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தாலும் ட்ரூவா இருக்கும். இன் பர்டிகுலரா பைஜெக்டிவும் அது ட்ரூவா இருக்கும். ஆனா இது இம்ப்ளைஸ் பைஜெக்டிவ் தான் क्वेश्चन. இப்ப ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்சோ ரேங்க் 0 நல்லிட்டி n. ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்சோ அந்த கண்டிஷனை ப்ரிசர்வ் பண்ணும். ஆனா ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பைஜெக்டிவ் கிடையாது இல்ல. கரெக்டாமா? தேன் போறதே. எஸ் சார். சரியா? எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஹோல்ட் ஆகும். அப்ப எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பைஜெக்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறேன். உடனே ஆன் பண்ணி ஐடென்டி என்னது? ஐடென்டிக்கு ரேங்க் என்ன, நல்லிட்டி வந்து 0. ஐடென்டி ஃபாலோ பண்ணுது, இந்த கண்டிஷனை கொடுக்குது. இதை ஃபாலோ பண்ற எல்லாமே பைஜெக்டிவா இருக்குமான்னு தான் கொஸ்டின். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலது ஃபாலோ பண்ணும், சிலது ஃபாலோ பண்ணாதான் போகும். கிளியர்? ஆன்லைன்ல சார் இதான் சார் நான் சொன்னேன். இதுவா நீ சொன்ன எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹோல்ட் ஆகும்னு? இல்ல சார், பைஜெக்டிவா இருக்கிறதுக்காக நான் ஆல்வேஸ் ட்ரூவா இருக்காதுன்னு சொன்னேன் சார். அப்படி சொல்ல வாத்தியா? சரி, ஓகே. நீ என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தெளிவா பேசணும். என்கிட்ட மற்ற விஷயம் குழப்பி பேசினா கூட நான் கண்டுக்க மாட்டேன். மேக்ஸ் பேசும்போது கொஞ்சம் அப்படியே காது பிடிமோ அப்படியே விரிஞ்சுக்குன்னு கேட்கும். என்ன சொல்ற அப்படின்னு. சரி, அடுத்தது ரேங்க் ஆஃப் டி மைனஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு n. எப்படி? வெரி குட். பையன் சொல்லிட்டா பாரு. நீங்க அவ்வளவு தூரம்லாம் போவானா, நீங்களே போர்டில் எழுதிக்கிறீங்க, ஒரு கட்டத்தை போட்டுக்குங்க. இது எப்பயுமே ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். இது ட்ரூ, இது கூட இதை வச்சு அது வருதான்னு பார்ப்போம். அப்ப இது ட்ரூனாக்கா இது ட்ரூவான்னு தெரியாது. இது இருந்தா அதை கொண்டு வர முடியாதுன்னு தான் கொஸ்டின். ஸோ ஆட் பண்ணோம்னா நல்லிட்டி கேன்சல் ஆயிடும், n கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஆட் தான் பண்றோம், அப்ப கேன்சல் ஆகாது. இது என்ன வரும்? 2n ஆயிடும். இதுதான் கேன்சல் ஆகும், பிளஸ் மைனஸ். அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் டி என்னது? ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு n. ரேங்க் ஆஃப் டி என்னன்னா நல்லிட்டி 0. ஆமா தானே? அப்ப இந்த கண்டிஷன் இருந்தா இது எப்பவுமே ஸ்டாண்டர்டான ட்ரூவான ஆப்ஷன். இது இந்த கொஸ்டினுக்கு இல்லை, இது ஜெனரலா மேத்தமெட்டிக்கலா இது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கூட இதை வச்சு சொல்ல முடியுமானா ரெண்டு இது கூட இது யூஸ் பண்றதுனால ரேங்க் ஆஃப் டி ஃபுல் ரேங்க் வருது. அப்ப ஆன் டு மேப், ஆன் டுனா டி ரெண்டு சேம் டைமென்ஷன்ன்றதுனால என்ன ஆயிடும்? 1 வந்துடும். அப்ப இந்த கண்டிஷன் மூலமா டி ஆன் டு வருது. ஆன் டுன்றதுனால 1 எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ 1 ஆன் டுனா டி வந்து இன்வெர்ட்டிபிள் பைஜெக்டிவ் வரும். ஸோ அதனால இது ட்ரூ. ஓகே, ஆன்லைன்ல எனி क्वेश्चन?
போலாமா?